10th Standard Mathematics, Chapter 2, Example 2.17. A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22.30 hours on Wednesday. If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, when will he reach Delhi? So, பாருங்க ஆக்சுவலாக ஒரு மேன் பார்த்தீங்கன்னா சென்னை டு டெல்லி ட்ரெயினில் பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 22.30 ஹவர்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரயில்வே டைம் படி 22.30 ஹவர்ஸ், அதுவும் வெனஸ்டே அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேசிக்காக சொல்ல போனோன்னா நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறாருன்னு அர்த்தம். வெனஸ்டே நைட்டு 10:30 மணிக்கு சென்னையிலேருந்து புறப்படுறாருன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ட்ராவலிங் டைம் எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் ட்ராவலிங் எவ்வளோ டைம் தேவைப்படுதா 32 ஹவர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 32 ஹவர்ஸ் ஆகுது. இப்போது அஸ்யூமிங் தட் த ட்ரெயின் இஸ் நாட் லேட் வென் பி ஹில் ரீச் டெல்லி. அதாவது 32 ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் டைம் இருக்காது. ட்ரெயின் வந்து லேட் ஆகலை, கரெக்டாக 10:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் போய் சேருது. ஸோ அப்போ எப்போ அவர் டெல்லி போய் கரெக்டாக சேருவார்ன்றது தான் கொஸ்டின். ஸோ கவனிங்க, இதுக்கு நம்ம மாடல் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த 32 ஹவர்ஸை மாடலில் 24 போட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த 22.30லேருந்து. ஸோ 22.30 ப்ளஸ் 32 மாட் காங்கிரண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் ஆஃப் மாட் 24ன்னு கேட்டுருவோம். ஸோ அப்போது மாட் 24 இது என்ன காங்கிரண்ட்டில் என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ 22.30 ப்ளஸ் 32 ஃபுல் ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஃபுல் 32 ஹவர்ஸ். இது 22.30 22:30 மணி, அதாவது 10:30 மணி நைட்டு. ஸோ இது கூட இந்த 32 ஆட் பண்ணணும். இப்போ இந்த 32 தான் நீங்கள் மாட் 24 எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் இது மொத்தமாக எடுக்கக்கூடாது. இந்த 32 நீங்கள் மாட் 24 எடுத்து பார்க்கணும். ஸோ அப்போ இந்த 32 எப்படி 24 பிரிக்கலாம். ஸோ 32 ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 8 பிரிக்கலாமா. ஒரு 24 வந்துட்டா. ஸோ ஒரு 24னா ஃபுல்லாக 24 கவர் ஆகிரும். கூட 8 இருக்குது, 8 சேர்த்தா வந்து உங்களுக்கு 32 வரும். ஸோ அப்போது இப்போ என்ன செய்யணும், டோட்டலாக என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா 32 நீங்கள் அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ அப்போது இது எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த பின்னாடி எழுதிக்கலாம். 32 ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 8 அப்படி இருக்கட்டும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ காங்கிரண்ட் ஈக்குவல் டு 54.30 வரும். எது இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், சும்மா ஆட் பண்ணுங்கள், டெசிமல் ஆட் பண்ணிடுவேன். 22.30 வெரைட்டி கிளியர். 22.30 இது பார்த்தீங்கன்னா 32.00 இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 0 3 இது பார்த்தீங்கன்னா 4 is 5. அது இப்படி ஒரு ஆன்சர் தான். ஸோ தான் 54.30. ஸோ 54.30 இதை வந்து இப்போ எத்தனை 24 இதில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்போது இது மூலமாக கிடச்சா உங்களுக்கு டைம் கிடச்சிரும். இது எதுக்குன்னா டேயை கண்டுபிடிக்க, எந்த டே அவர் கட்டுற பேருக்கான உள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பாருங்கள். ஸோ 54.30 இதை வந்து காங்கிரண்டியாக எத்தனை 24 இதில் பிரிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா இதுலேருந்து எத்தனை 24 கம்மி பண்ண முடியும், அத்தனை 24 கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்போது 54.30லேருந்து ஒரு 24 கம்மி பண்ணிங்கன்னா 24.00 எல்லாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை பண்ணாலே போதும். 0 3 30.30 மறுபடியும் 24 கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்படி கம்மி பண்ணால் இங்கே 30 தான் வரும். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா 10, இங்கே 2 கேரி ஓவர். ஸோ 6 இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 1ல் 0 கேன்சல் பண்ணு. ஸோ 0 ஸோ 6:13 வருது. ஸோ 6:30 இது வந்து மாட் 24ல் இருக்குது. ஸோ அப்போது 6:30 மாட் 24. ஸோ மாட் 24ல் என்ன செய்யுது, இது 6:30 அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ 6:30 மாட் 24னால் நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஆக்சுவல் டைம் கிடச்சாச்சு, எந்த டைம்னோட கிடச்சாச்சு. இப்போ அது எந்த டேனோட தெரியல. மண்டேவா, அதாவது வெனஸ்டே கிளம்பியிருக்காருன்னா எந்த டேயில் அவர் போய் ரீச் பண்ணியிருப்பானோட தெரியல. தேர்ஸ்டே 6:30 இருக்கலாமா, இல்லை ஃப்ரைடே 6:30 இருக்கலாமா, இல்லை சாட்டர்டே 6:30 இருக்கலாமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன். இந்த 32 நான் என்ன சொன்னேன், மாட் 24க்கு எடுக்க சொன்னேன். ஸோ அப்படின்னா 24 எத்தனை இந்த 32 எத்தனை 24 நீங்கள் பிரிக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 24 + 8. ஒரு 24 ஃபுல்லாக பிரிச்சிடலாமா. ஸோ அப்போது கரெக்டாக வெனஸ்டே 22.30 ஒரு கிளம்புறாருனா தேர்ஸ்டே 22.30 வரைக்கும் போயிடும். ஸோ இது ஃபுல்லாக ஒரு 24 வந்துட்டு. இப்போ ஃப்ரைடே வருது, ஃப்ரைடே 6:30க்கும் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஹவர்ஸ் இருக்கும் பாருங்கள். அதாவது 22லேருந்து என்ன பண்ணிக்கலாம், 22லேருந்து 23 பார்த்தீங்கன்னா 1 ஹவர். அது 0னா நம்மளுக்கு வந்து 12 நைட் மிட் நைட் 12. ஸோ அது வந்து ஒரு 2 ஆச்சு அதோடி. அடுத்து 1 2 3 4 5 6 அப்படி பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வரும். ஸோ இப்போது இந்த 8 ஹவர்ஸ் இந்த இருக்குது. ஸோ அப்போ இந்த பேட்டர்னே வந்துட்டு 32 ஈக்குவல் டு 24 + 8 இதே பேட்டர்னில் வந்துட்டு. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர் ஃப்ரைடே. ஸோ அப்போது ஹீ ரீச் டெல்லி அட் 6:30 காலையில் தானே வந்திருக்கு, ரயில்வே டைம் தான் இது பார்த்தோம். ஸோ இது AM 6:30 AM ஃப்ரைடே.
ஆன் ஃப்ரைடே அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.